இந்த பித்ருருணம், தேவருணம், ஆத்மருணம் இந்த மூன்றும் போக்கக்கூடிய யாத்திரை தான் காசி யாத்திரை. கடைசி காலத்தில் தன்னுடைய பெற்றோரை கவனிக்க இயலாத சூழ்நிலை ஏற்படுமானால் அது எப்படி வேணாலும் ஏற்படலாங்க. நீங்க வேணும்னே செஞ்சாலும் சரி அல்லது தெரியாம செஞ்சாலும் சரி, அது சாபமா மாறும். உலகத்திலேயே ஒரு அசுரனுடைய பெயர் தாங்கி இருக்கின்ற ஒரு ஊர். நம்ம பொதுவா ஊருக்கு எந்த பேர் வைப்போம்? அந்த ஊருக்கு நல்லது செஞ்சவரும் ஒரு பேரை தான் வைப்போம். ஆனா இங்க ஒரு அசுரனுடைய பெயர் இருக்கு. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். பித்ரு சாபத்தை போக்குறதுக்கு என்னென்ன வித்தெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்க. தானம் கொடுத்தா வர்ற புண்ணியம் மட்டும் பொறுப்பு இல்ல, அதுல ஏதாவது சம்பவம் ஏற்பட்டு வர்ற பாவமும் நீங்க தான் பொறுப்பு. உலகத்திலேயே அதி உத்தமன் யார் தெரியுங்களா? தான் செய்த தவறை உணர்ந்தவன். நீங்க சயன திருக்கோலத்துல உள்ள பெருமாள் கோயில் போயிருக்கீங்களா? சுவாமி எந்த கை வச்சு படுத்திருப்பார்? வலது கை. எங்கேயாவது இடது கை வச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல, பார்த்திருக்கேன். திருநீர்மலையில வலது கை, ஸ்ரீரங்கத்துல வலது கை. ஒரு இடம் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில 3 விதமான ருணங்கள் இருக்கு. ஆமா, ருணங்கள் இருக்கு. சொல்லியிருந்தோம், நான் பேசி. ஆமாங்க. இந்த ருணங்கள் பாத்தீங்க அப்படின்னா பித்ரு ருணம், தேவருணம், ஆத்மருணம். ருணம்னா வேற ஒண்ணும் இல்ல, பாவம். இந்த பித்ரு ருணம்னா பித்ருக்களால் நமக்கு ஏற்படுகின்ற பாவம். இன்னும் சொல்ல போனா பித்ருக்களுக்கு நாம் செய்த விஷயங்களால், அவர்கள் சபித்ததால் நமக்கு ஏற்படுகின்ற பாவம். ஓ, பித்ருக்கள் செஞ்ச பாவம் நம்மளுக்கு வராது. பித்ருக்களுக்கு நாம செஞ்ச பாவம். ஓ, பித்ருக்கள் என்ன பாவம் புண்ணியம் அது கணக்கு கிடையாது. அதையும் நான் விளக்கம் சொல்றேன். இந்த தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படிமாங்க இல்லைங்களா? அதனுடைய விளக்கமும் நான் சொல்றேன். இந்த பித்ரு ருணம், தேவருணம், ஆத்மருணம் இந்த மூன்றும் போக்கக்கூடிய யாத்திரை தான் காசி யாத்திரை. இதுல முதலாவது அந்த பித்ரு ருணம்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்றேங்க. எப்படி எல்லாம் பித்ரு ருணம் வரும்? இப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நம்முடைய மூத்தவர்களை, நம்ம வீட்டுல இருக்க மூத்தவங்களை கவனிக்க இயலாத சூழ்நிலையில பல பேர் இருப்பாங்க. சிலர் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஆளாயிருப்பாங்க. அங்க ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி அமெரிக்கால வச்சிருப்பாங்க. அதுக்கு மந்த்லி பே பண்ணியே ஆகணும். இங்க அவங்க அப்பா அம்மா மட்டும் இருப்பாங்க. அவங்க அம்மாவும் ஏஜ்டா இருப்பாங்க. அப்பா சிக்கா இருப்பாரு. அவருக்கு தான் மகன் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு மனசுல தோணும். ஆனா இயல்புல அவங்க மகனால வர முடியாது. ஏன்னா இங்க பார்த்தா அவரோட குடும்பம் போயிடும், அவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் போயிடும். இந்த சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? அந்த தகப்பன் வருந்துவார் இல்லையா மனசால? மகனை பெத்தேன், ஆனா நான் எதற்கும் உதவி இல்லாத நிலைமையில இருக்கேன்னு. அந்த வருத்தம் தான் சாபமா மாறும். அதுதான் பித்ரு சாபம். கடைசி காலத்தில் தன்னுடைய பெற்றோரை கவனிக்க இயலாத சூழ்நிலை ஏற்படுமானால் அது எப்படி வேணாலும் ஏற்படலாங்க. நீங்க வேணும்னே செஞ்சாலும் சரி அல்லது தெரியாம செஞ்சாலும் சரி, அது சாபமா மாறும். அதே மாதிரி சில பேர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தாயாரை, தன்னுடைய தகப்பனை கைவிட்டுருவாங்க. கல்யாணம் முடிச்சவன கைவிட்டுருவாங்க. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை கருதி இவங்களை கைவிட்டுருவாங்க. இவரு பெரிய பணக்காரரா இருப்பாரு, ஆனா அப்பா ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு தட்டி கையேந்திட்டு இருப்பாரு. இதுவும் பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் என்னன்னா, நமக்கு நம்முடைய வழித்தோன்றர்கள், நாம யாரால பிறந்தமோ அவர்களுக்கு நன்றி காட்ட மறப்பது. இதனால பித்ரு சாபம் ஏற்படும். இந்த பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கயாங்கிற இடம். இந்த உலகத்திலேயே கயாக்கு மட்டும்தான் எதுன்னா, நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் நாம தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லைங்களா? அதற்கும் அந்த பவர் உண்டு. ஆனா கயா கஷேத்திரம் ரொம்ப முக்கியமான கஷேத்திரம். ஏன் அப்படின்னா உலகத்திலேயே ஒரு அசுரனுடைய பெயர் தாங்கி இருக்கின்ற ஒரு ஊர். நம்ம பொதுவா ஊருக்கு எந்த பேர் வைப்போம்? அந்த ஊருக்கு நல்லது செஞ்சவரும் ஒரு பேரை தான் வைப்போம். ஆனா இங்க ஒரு அசுரனுடைய பெயர் இருக்கு. அப்ப அந்த அசுரன் என்ன செயற்கரிய செயல் செய்திருக்கிறார் அப்படின்னா அதுதாங்க விஷயம். என்னைக்குமே ஒரு ஊரோ ஒரு மனிதர்களோ ஒரு சமூகமோ யாரை தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படின்னா தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்ந்தவர்களை தான் இந்த சமூகம் தூக்கி வச்சு கொண்டாடும். இதுதான் வரலாறு. இந்த அரக்கன், இந்த அசுரன் அப்படி என்ன தனக்காக வாழாம அடுத்தவனுக்கு வாழ்ந்தான்னா, இவன் ரொம்ப சிரமப்பட்டு மூச்சு அடக்கி பல காலம் கடுந்தவம் செய்து ஸ்ரீமன் நாராயணன்ட்ட ஒரு வரம் வாங்குறான். அது என்ன வரம் அப்படின்னா, தான் யாரை தொட்டு ஆசீர்வதித்தாலும் அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்கு கழிந்து அவர்கள் நேரா
ஸ்ரீமன் நாராயணனின் திருப்பாதம் அடைவீர்களாக அப்படிங்கிற வரம் வாங்குறான். இவன் வாங்கினது, நம்ம ஒரு விஷயத்த வாங்குறோம், ஒரு செயற்கரிய விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டு வாங்குறோம்னா அது இவர்களுக்கு சரிதானாங்கிறத பார்த்து கொடுக்கணும். இவனுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவன் வந்து என்னைக்குமே தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழக்கூடிய ஒரு அசுரன். ஏன் இந்த அசுரன் நான் குறிப்பிடுறேன்னா, பொதுவாகவே அசுரகுலம் உலகிற்கு தீங்கு செய்யக்கூடிய குலம். அதுல ஒருத்தன் அத்தி பூத்தார் போல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தன் உதித்து தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழக்கூடிய எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிச்சு வச்சிடறான். அதனால என்ன நடந்திருக்குங்க? நல்லது பண்ணவங்களும் புண்ணியத்துக்கு போயிருக்கோம், கெட்டது பண்ணவங்களும் புண்ணியத்துக்கு போயிருக்கோம், எல்லாமே போயிருவாங்கல்ல. உலகத்துல என்ன நடந்திருக்கும்? என்ன தெரியுமா நடந்து? நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றீங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, சந்தோஷம். ஆனா உலகத்துல கெட்டது மேலோங்கிருச்சு. ஆமா, அதான் சொர்க்கத்துக்கு போயிருந்ததுக்கு அப்புறம் எதுக்கு பயப்பட போறாங்க? என்னைக்குமே நாம வந்து எது செஞ்சாலும் நமக்கு சொர்க்கம்னு முடிவாயிடுச்சுன்னா எல்லாருமே தப்பதான் செய்வோம். இந்த மாதிரி உலகமே ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்திருச்சு. இது நம்ம ஊர்ல ஒருத்தருக்கு சம்மந்தமே இருக்காது, அவருக்கு தேவையும் இருக்காது, ஆனா ரோடு மோசமா இருக்குன்னு ஒரு லெட்டர் எழுதி போடுவாரு, அப்புறம் தெருவிளக்கு எரியலன்னு லெட்டர் எழுதி போடுவார். அதனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, ஆனா அவர் அதை வேலையா செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சில பேரு மகாவிஷ்ணுவுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு பெட்டிஷன் போட்டாங்க. இவனுக்கு நீங்க கொடுத்தீங்க, இவன் எல்லாத்துக்கும் அள்ளி விடுறான், அதனால உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு. இப்ப வந்து ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றாரு, அதை நானே தீர்த்து வைக்கிறேன். நேர்ல வந்துட்டார். வந்து ஒரு சன்னியாசி குலத்துல வர்றார். வந்து இவங்கிட்ட கேட்கிறார், எப்பா கயாசுரா, இந்த உலகம் முழுக்க நான் தேடினேன், எனக்கு 2 வரம் உங்ககிட்ட வேணும். இந்த உலகம் முழுக்க தேடினேன், கிடைக்கல, உங்ககிட்ட கிடைக்கும்னு வந்திருக்கேன். இப்ப கயாசுரன் என்ன சொல்றான், சுவாமி நீங்க எது கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கேன். அசுரகுலத்தில் பிறந்த ஒரு உத்தமன் கயாசுரன், நீங்க எது கேட்டாலும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அப்படியா, சரி, எனக்கு ஒரு 2 வரம் வேண்டும். என்ன வரம் வேண்டும் சாமி அப்படின்னு கேட்கிறான். ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு, ஐயா, எனக்கு இந்த உலகத்துல நான் பூஜை பண்ணி தியானம் பண்ணி நான் என்னுடைய வாழ்வை உய்வித்துக் கொள்வதற்காக எனக்கு ஒரு சுத்தமான இடம் வேண்டும். அப்படியா, தந்தல்லாம். 2வது, சத்தமில்லாத இடம் வேண்டும். இது 2 தானே, தாராளமா தந்துடுறேன். என்னைக்குமேங்க நம்ம ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின், க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின் இருக்கும். ஆமா ஆமா. இதுல நம்ம என்னைக்குமே எதிராளியோட இடத்துல போய் மாட்டக்கூடாது. கயாசுரன் என்ன பண்றான், ஆக்சுவலா அவர் கேட்ட உடனே நான் தேடி தர்றேன் சாமின்னா முடிஞ்சிருக்கும், இதே உருவாயிருக்காது. ஆனா ஸ்ரீமன் நாராயணனுக்கு தெரியும் இவன் வந்து சிக்குவான் அப்படின்னு. என்ன சொல்றான் ரொம்ப பெருசா, சுவாமி நீங்க என்னை தேடி வந்துட்டீங்க, அந்த சுத்தமான இடமும் சத்தம் இல்லாத இடமும் எங்க இருக்குன்னு நீங்க காட்டுங்க, நான் கொடுத்துட்றேன்ட்டான். மாட்டிட்டான். ஆப்போசிட்ல உள்ள நபருக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துட்டான். ஆப்போசிட்ல உள்ள நபர் சாதாரண நபர் இல்ல, இந்த அண்ட சராசரங்களையும் கையில வச்சிருக்கிற ஒரு சக்கரத்துல அவரு இதுதான் தருணம் வெயிட் பண்ணவரு கேட்டாரு, ஐயா நான் இந்த 7 லோகமும் போய் பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு இடமே இல்லை, ஆனா உன்னை பார்த்ததும் நான் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், எங்கய்யா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு, நான் பார்த்த வரைக்கும் நீ வர்றவங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டு இருக்க, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள்லாம் நேரா சொர்க்கத்துல ஸ்ரீமன் நாராயணன் பாதத்துக்கு போகுது, எல்லாருமே முக்தி அடைகிறாங்க. இப்பேற்பட்ட அரிய நிகழ்வை நிகழ்த்தக்கூடிய உன்னுடைய மனது இருக்கு இல்லையா, அது இருக்கின்ற உன்னுடைய திரு மார்பு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உலகத்திலேயே சுத்தமான இடம், அதை எனக்கு கொடுன்ட்டார். இதை கேட்டா இதே வேற ஒரு அசுரனா இருந்தா வாழ உருவி இருப்பான். இவன் ஒன்றும் பண்ணல, அவ்வளவுதான சாமி எடுத்துக்குங்க. ஏன்னா இவன் தனக்காக வாழாதவன், படுத்துட்டான், நெடுஞ்சான் கிடையா படுத்துட்டான், மல்லாக்கப்படுத்துட்டான். சுவாமி உட்காந்து பண்ணிக்கங்கன்ட்டான். இவன் பின் விளைவை பற்றி யோசிக்கவே இல்லை, இதைத்தான் எதிர்பார்த்தாரு சுவாமி. சுவாமி உட்கார்ந்தார் மார்பில், பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த சூடு தாங்காம, அந்த வேள்வி தீ சூடு தாங்காம இவனுடைய மார்பு ஏறி ஏறி இறங்க ஆரம்பிச்சது, மூச்சு வேகமா வாங்க ஆரம்பிச்சான். இப்ப சுவாமி அழைக்கிறார், கயாசுரா சொல்லுங்க சுவாமி, நீ எனக்கு கொடுத்த ஒரு சத்தியத்தை நிறைவேற்றி விட்டாய், ஆனா 2வது வரம் கேட்டேன், நீ இன்னும் கொடுக்கலப்பாங்கிறார். என்ன சுவாமிங்கிறான், மறந்துட்டான், என்ன சுவாமிங்கிறான். உடனே சுவாமி சொல்றாரு, எப்பா சுத்தமான இடம் கேட்டேன் கொடுத்துட்ட, சத்தம் இல்லாத இடம் கேட்டேன் ஆனா நீ கொடுக்கலப்பா, புரியல சுவாமிங்கிறான். ஐயா நீ வந்து நான் செய்யற வேள்வியிலையும் நான் உட்கார்ந்து இருக்கிற இதுலயும் நீ மூச்சை வேகமா விடுற, ஏறி ஏறி இறங்குது, உன்னுடைய இதயம் வந்து லெப்டப்னு துடிக்குது, இது வந்து என்னுடைய தியானத்தை கெடுக்கிறது, எனவே கொஞ்ச நேரம் உன் மூச்சை நிறுத்துங்கிறாரு.
இவன் எப்படிப்பட்ட வித்தைகள்லாம் செஞ்சு வரம் வாங்கினா, மூச்சை நிறுத்தி வரம் வாங்கியவன். ஆனா இங்க அவர் மூச்சு அடைக்க சொல்றதோட அர்த்தம் அவனுக்கு விளங்குகிறது. தன்னுடைய அந்திம காலம் வந்ததை உணர்ந்தான் கயாசுரன். இப்ப கயாசுரன் சொல்றான், சுவாமி நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன நிகழ்த்த போறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, செய்யறத வழி இல்லாம செய்யுங்க, எனக்கு பெயின் இல்லாம பண்ணுங்கிறான். சுவாமி இந்த தருணத்துக்கு தான் காத்திருந்தார். எப்படி தெரியுங்களா? நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். சுவாமி இதே ஒரு வேலையை வேற இடத்துல செஞ்சிருப்பாரு. புண்டரீகன் ஒருத்தன், அவன் என்ன பண்றான், தன்னுடைய தாய் தந்தையரை மதிக்காமல் அவர்களிடமிருந்து விலகி அவனுடைய இல்லற சுகத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அவனுடைய அந்த நான் சொல்லலையே பணிப்பெண்கள் லௌகீக வாழ்க்கையில பல பேரோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் நாரத முனி அவனுடைய அரசவைக்கு இப்படியெல்லாம் இருந்தனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவனுக்கு ஒரு ஸ்கிரீன்ல காட்டிட்டு போயிடுறாரு. இது உணர்ந்து அந்த புண்டரீகன் என்ன பண்றான், அவனுடைய தாய் தந்தையரை தேடி போகும்போது ஒரு இருட்டறையில் கண் தெரியாத நிலையில் அவனுடைய தாய் தந்தையர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்களுடைய அவா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்றாங்க, நாங்க கஷேத்ராடனம் நம்ம பண்றோம் இல்லைங்களா, பக்தி யாத்திரை போகணும், அதுதான் எங்களுடைய அதிகபட்ச விருப்பம். சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவனுடைய பாவத்தை போக்குறதுக்கு, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும், பித்ரு சாபத்தை போக்குறதுக்கு என்னென்ன வித்தெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்க. ஒரு பெரிய மூங்கில் கழி எடுத்து அதனுடைய 2 புறமும் கயிறு கட்டி 2 கூடைகளை வைத்து தாயரையும் தந்தையரையும் அமர்த்தி கொண்டு ஒரு காவி வேஷ்டி அணிந்து அவன் சுமந்துகிட்டு ஊர் ஊரா சேத்திரமா போறான். ஒரு ஆறு இருக்கின்ற பகுதிக்கு வர்றான். அந்த ஆறு எப்படின்னா பிறைச்சந்திர வடிவத்துல அது போகும். அந்த ஆறு பேர் சந்திரபாகா நதி, சந்திரனுடைய பாகை போன்ற நதி. அந்த நதியின் ஓரத்துல ஒரு மாலை வேளையில மழை பெய்யக்கூடிய தருணத்துல ஒரு மேடான பகுதியை பிடித்து ஒரு குடிசை அமைத்து அதனுள் அமர்ந்து இந்த பக்கம் அப்பா படுத்திருக்கார், இந்த பக்கம் அம்மா படுத்திருக்காங்க, தூங்க வச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் மேல திருப்பார்க்கடல்ல சுவாமியும் அம்பாலும் லட்சுமி தாயாரும் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த சைவ வைணவ அடியவர்கள் குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் வைணவ அடியவர்கள் குடும்பத்துல அம்மா சொல்றதுதான் சட்டம். நீங்க கவனிச்சு பாருங்க. நான் பல பேரை கவனிச்சு பார்த்திருக்கேன். சில விதிவிலக்குகள் இருக்கலாம். பல பேர் அம்மா எது சொன்னாலும் அப்பா கேட்பார். அதுதான் சுவாமியும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. லக்ஷ்மி தாயார் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு முக்தி கொடுத்துடலாம்ல. பெருமாள் ஒண்ணுமே சொல்லல. ஆமா அவனுக்கு முக்தி கொடுத்துடலாம், வா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க, மண் இறங்கி வந்துட்டாங்க. இப்ப புண்டரீகன் இந்த பக்கம் அப்பாவை படுக்க வச்சிருக்கான், இந்த பக்கம் அம்மாவை படுக்க வச்சிருக்கான், தூங்கிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து சத்தம் கேட்குது, எப்பா புண்டரீகா கொஞ்சம் வெளியில வாப்பா. இவன் என்ன நினைச்சுக்கிறான், தன்னை போலவே ஒரு சன்னியாசி வெளியில கூப்பிடுறாருன்ட்டு. ஐயா நதியில தண்ணி அதிகம் போகுது, மழை பெஞ்சிட்டு இருக்கு, முழங்கால் அளவு தண்ணி இருக்கு, நான் கொஞ்சம் மேடா குடிசை அமைச்சு அமர்ந்திருக்கேன், அதனால என்னுடைய தாயாரையும் தந்தையாரையும் இப்பதான் நான் உறங்க வச்சிருக்கேன், அதுவரை செத்த நீங்க இவங்க நல்லா உறங்கினவொன்னு உங்களை வெளியில பாக்குறேன், அது வரைக்கும் கொஞ்சம் நான் தூக்கி போடுறேன், இந்த கல்லுல நில்லுங்கன்னு சொல்லி ஒரு செங்கலை வெளியில தூக்கி போட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு, சத்தமே இல்லை, மலை சோன்னு பெய்யறது விட்டுச்சு. அப்பா அம்மா தூங்கிட்டாங்க. தான் கொண்டு வந்த மூட்டையை அவர்களுடைய தலைக்கு கொடுத்து விட்டு எந்திரிச்சு வெளியில பாக்குறான். 2 அழகான மலர் போன்ற திருப்பாதங்கள் அந்த செங்கல்ல இருக்கு. 2 ஜோடி திருப்பாதங்கள் அந்த செங்கல்ல. என்னன்னு பார்த்தா சுவாமியும் அம்பாலும், அதாவது ஸ்ரீமன் நாராயணனும் லக்ஷ்மி தாயாரும் விஸ்வரூப அவதாரத்தில் நிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய அவதாரம் அந்த செங்கல்ல நிக்கணும்னா கஷ்டம் இல்லைங்களா, அதனால இப்படி இடுப்புக்கு கையை இப்படி கொடுத்து நிக்கிறாங்க. இந்த இடம் பண்டரிபுரம். அந்த விஸ்வரூப அவதாரத்தை பார்த்தவுடன் புண்டரீகனுக்கு மோட்சம், அவனுடைய தாய் தந்தையருக்கு மோட்சம். ஆனா அதே சம்பவம் இங்க நிகழுது கயாசுரனுக்கு. கயாசுரன் வழி இல்லாம கொல்லுங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் சுவாமி சங்கு சக்கரதாரியாக கதாயுதத்துடன் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறார். ஆனா இவனுக்கு உயிர் போகல, மோட்சம் கிடைக்கல. ஏன் அப்படின்னா இவன் செஞ்ச பாவம் அத்தகையது. போற வர்றவங்க எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்துட்டான். ஏசாமி மோட்சம் கொடுத்தது தப்பா, அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கும் கொடுத்தவனே பொறுப்பு. நீங்க ஒரு தானம் கொடுக்குறீங்க, நிறைய நான் இப்பெல்லாம் பாக்குறேன், வீட்டுல மீந்து போன சாதத்தை கொடுக்கறது. ஒரு 2 நாளைக்கு முன்னால ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த சாதத்தை தூக்கி ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறது, பிச்சைக்காரருக்கு கொடுக்கறது. ஐயா அதை சாப்பிட்டு அவனுக்கு வயிற்று வலி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பாவம் யாரை போய் சேரும்? கொடுத்தவங்களுக்கு தான். உங்களுக்கு தானம் கொடுத்தா வர்ற புண்ணியம் மட்டும் பொறுப்பு இல்லை, அதுல ஏதாவது சம்பவம் ஏற்பட்டு வர்ற பாவமும் நீங்க தான் பொறுப்பு.
கயாசுரனுக்கு அப்படிதான் கொடுத்த சம்பவத்தின் விளைவின் பலன் அவனுடைய உயிர் போகல. சுவாமியை விஸ்வரூப அவதாரமா பார்த்த பிறகும் உயிர் போகல. இப்ப சுவாமி வந்து என்ன பண்றாரு, எப்பா அவன் உயிர் எடுக்கணும்னா நான் இன்னொரு சம்பவம் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு கதையை தூக்கி அதனுடைய நுனியில அவனுடைய ஹிருதயத்துல வச்சு ஒரு குத்து குத்துறாரு. லபக்குன்னு வெளியில வந்து விழுந்தது. என்ன நினைக்கிறீங்க? அவனுடைய ஆன்மா வெளியில வந்துருச்சு. இப்ப கேக்குறான், சாமி நீங்க கேட்ட 2 வரத்தை நான் கொடுத்தேன், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டேன், ஆனா நீங்க வார்த்தை தவறிட்டீங்க அப்படிங்கிறான். அப்ப சுவாமி சொல்றாரு, எப்பா இந்த பூலோகத்தில் மனிதனாக பிறப்பெடுத்த யார் ஒருவரும் வலி ஏற்பட்டுதான், ஒரு சிறு வலி ஏற்பட்டுதான் மரணிக்க வேண்டும் என்பது விதி. அதை நானே ஆனாலும் மாற்ற முடியாது. நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, நேற்று பேசணும் இல்லையா, இந்து தர்மம்ங்கிறது என்னன்னா இறைவனுக்கே ஆனாலும் சட்டம் ஒன்றுதான். இங்கேயும் அதை கடைபிடிக்கிறார். அதை நானே ஆனாலும் மாற்ற முடியாது. ஆனால் நான் உனக்கு வாக்களித்தபடி நான் நடக்கவில்லை, வாக்கு தவறிவிட்டேன், அதுக்காக உனக்கு நான் இன்னொரு வரம் தர்றேன். அது என்ன வேணும் கேளு. இப்ப வேற யாராவது ஒரு சாதாரண மனிதரா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கேட்டிருந்தா, நீங்க என்ன வந்து அரச வேலை பார்த்தீங்கல்ல, அப்ப நான் என்ன நிலைமையில இருந்தனோ அதே அதிகாரத்தோட அதே வரமும் எனக்கு வேணும்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஆனால் இந்த கயாசுரன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். உலகத்திலேயே அதி உத்தமன் யார் தெரியுங்களா? தான் செய்த தவறை உணர்ந்தவன். அருமை அருமை. தான் செய்த தவறை உணர்ந்தவன். உணர்ந்து கண்ணீர் விட்டால்தான், கண்ணீர் விட்டு கதறி அவனுக்கு முடிச்சிட்டான். அவன் அந்த தண்டனையும் அனுபவித்து விட்டான். தண்டனைக்கு பிறகு அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டான். இப்ப சுவாமி வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கொடுத்துட்டாரு, நீ என்ன வேணாலும் கேளுன்ட்டார். ஆனா அவன் கேட்டது என்ன தெரியுங்களா? ஐயா, நான் வந்து நீங்க கொடுத்த வரத்தை தவறாக பயன்படுத்தியதன் விளைவை அறிந்தேன், நான் மனதார தவறு செய்திருக்கிறேன், நான் அதனுடைய பலனை அனுபவித்து விட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போறது ஒண்ணுதான், அதை கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன். இந்த சம்பவம் நடைபெற்ற என்னுடைய மார்புல இந்த லீலையை புரிஞ்சிங்க இல்லையா, இந்த என்னுடைய திருமார்பு படுத்திருந்தது இல்லையா, இந்த இடத்துக்கு யார் ஒருவர் வந்து சுவாமி வந்து அந்த கதாயுதத்தை குத்தும் போது ஒரு காலை கீழே வச்சிருப்பாரு, ஒரு காலை அவன் மார்பின் மேல வச்சிருப்பாரு. உங்களுடைய இந்த திருப்பாதத்தை வச்சிங்க இல்லையா என்னுடைய மார்பு மேல, இந்த இடத்துக்கு யார் வந்து தன்னுடைய பித்ருக்களை நினைத்து பிண்டம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்களோ, நீங்க கால் வச்ச இடத்துல, அந்த பித்ருக்கள் எல்லாம் நேரடியாக உங்கள் திருப்பாதம் அடைய வேண்டும். அப்பயும் அவர் பொசிஷன் இல்லாம தான் கேட்டிருக்காரு. அதனாலதாங்க கயாசுரனோட பேர் கயாங்கிற பேர்ல இன்னமும் தாங்கி நிக்குது ஊரு. அந்த தனக்காக எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருங்கிறவன் தான் உண்மையிலேயே வந்து அவனுடைய புகழ் தான் நீடிச்சு நிற்கும். அந்த மாதிரி கயாசுரனுடைய புகழ் நிக்கிறதுக்கு காரணம் சுவாமி அந்த பாதம் வச்ச இடம் பேரு, அந்த இடத்துல ஒரு ஸ்தலம் இருக்கு, அந்த ஸ்தலத்தின் பெயர் விஷ்ணு பாதம். இந்த விஷ்ணு பாதம்ங்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சுவாமி வந்து ஸ்ரீமன் நாராயணன் வந்து நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், சயன திருக்கோலம். சயனத்துல 10 சயனம் இருக்கு, ஆனந்த சயனம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல ஒரு இடைச்செருகளா ஒரு சிறிய கதையை சொல்றேன். நீங்க சயன திருக்கோலத்துல உள்ள பெருமாள் கோயில் போயிருக்கீங்களா? ஸ்ரீரங்கம் போயிருக்கேன். எங்கேயாவது சரி, சுவாமி எந்த கை வச்சு படுத்திருப்பார்? வலது கை. எங்கேயாவது இடது கை வச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல, பார்த்ததில்ல. திருநீர்மலையில வலது கை, ஸ்ரீரங்கத்துல வலது கை. ஒரு இடம் இருக்கு, அதை பத்தி ஒரு சிறிய தகவலை சொல்லிட்டு நம்ம கதை உள்ளார போவோம். ஒரு மன்னன் ஒருத்தன் இருந்திருக்கான், திருமலிசை ஆழ்வார்னு ஒருத்தர், கணிகண்ணன்னு ஒரு ஆழ்வார். இந்த 2 ஆழ்வார்களும் தினசரி ஒரு திருக்கோயிலுக்கு போய் பாடல் பாடுவாங்க. திருமலிசை ஆழ்வாருக்கு கடவுள் திருமால், கணிகண்ணனுக்கு கடவுள் தன்னுடைய குருநாதரான திருமலிசை ஆழ்வார். 2 பேரும் போய் ஒரு பாசுரம் பாடி சுவாமியை வழிபட்டு வர்றது வழக்கம். அங்க சுவாமி வந்து நீங்க சொன்ன மாதிரி வலது கையை வச்சு சயன திருக்கோலத்துல இருக்கார். மன்னனுக்கு ஒரு சந்தேகம், சுவாமி எப்பயுமே நித்திய இளமையோட இருக்காரே எப்படின்னு. உடனே மந்திரிமார்கள்லாம் சொல்றாங்க, அது ஒன்றும் இல்லை, 2 பேர் வந்து பாட்டு பாடிட்டு போறானுங்கல்ல, அதை கேட்டு கேட்டு சுவாமி சந்தோஷத்துல எப்பயுமே நித்திய இளமை மாறாம இருக்காரு. உடனே மன்னனுக்கு ஒரு ஆசை, அந்த 2 பேர்த்தையும் வர சொல்லுங்க, என்னை பத்தி ஒரு பாடல் பாட சொல்லுங்க. உடனே அந்த 2 பேர்த்தையும் திருமலிசை ஆழ்வாரையும் கணிகண்ணனையும் அழைத்து, எப்பா 2 பாட்டை பாடுங்க பாட்டார். திருமலிசை ஆழ்வார் அவருக்கு இறைவனை தவிர வேற எவனும் கிடையாது. அவர் ஒரே வார்த்தையில சொன்னார், இறைவனை பாடிய வாயால் வேற எவனையும் பாட மாட்டேன், என்னவனை பாடிய வாயால் எவனையும் பாட மாட்டேன்ட்டார்.
மன்னனுக்கு இந்த செருக்கு இருக்கு இல்லையா, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இவர் என்ன நினைச்சிட்டாரு மன்னர், அந்த அதிகாரம் என் கையில இருக்கு, எளிமையானது, இவனை பாட்டு பாட வச்சிடலாம்னு நினைச்சிட்டாரு. எதிர்க்க ஆள் பயங்கரமான ஆள், நான் பாட மாட்டேன்ட்டார். உடனே சொன்னாரு, இவனுங்களுக்கு எது இவ்வளவு பேச வைக்குது, தினசரி பெருமாளை தரிசிக்கிறது தானே இவ்வளவு பேச வைக்குது, இவனுங்களை நாடு கடத்திருங்க, இந்த கோயில் பக்கமே வரக்கூடாது, கோயிலை பூட்டிட்டார். போற போக்குல இந்த பொதுவாவேங்க கவிஞர்கள், இந்த கவிதை எழுதுறவங்க, பாட்டு எழுதுறவங்க, இவங்கெல்லாம் வார்த்தை பலிதம் இருக்கும், நிச்சயம் இருக்கும். இவங்களை பகச்சிக்க கூடாது. சரஸ்வதி அம்சம் கொண்டவங்களுக்கு அந்த வாக்கு பலிதம் இருந்தே ஆகும். இந்த வாக்கு பலிதம் உள்ள வேண்டாம் மட்டும் போய் நம்ம வேலையை காட்டிடக்கூடாது. வேலையை காட்டணும்னா அவன் மனசு நொந்து ஒரு வார்த்தை சொன்னானா அப்படியே நடக்கும். இவரு மன்னர் வந்து வாக்கு பலிதம் உள்ள வேண்ட போய் வேலையை காட்டிட்டாரு. உடனே அவங்க 2 பேரும் போற போக்குல, நீ இவ்வளவாடா பண்ண, இருறா நான் பண்றேன்ட்டு கணிகண்ணன் போகின்றான். எப்படி திருமலிசை ஆழ்வார் பாடல் பாடுறாரு, நான் போறேன்னு சொல்ல, கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா சென்னா புலவன் யானும் உடன் செல்கின்றேன் நீயும் உந்தன் பைனாக பாய்ச்சி சுட்டிக்கொள்ளேப்பா. ஏன் அசிஸ்டன்ட் கணிகண்ணன் போறான், சென்னா புலவன் பொய்யே பேசாத நான் போறேன் கூட, நீ மட்டும் ஏன்டா சும்மா இருக்க, நீயும் உன்னுடைய பாயை சுருட்டிட்டு வாடா. என்ன பாய், பைனாக பாய் சுருட்டிக்கொள், நம்ம பாம்பு பாயை சுருட்டிட்டு வாடான்னா பெருமாள் ஒண்ணும் பண்ணல, பாம்பு பாயை சுருட்டி கக்கத்துல வச்சுட்டு கிளம்பிட்டார். பின்னால முன்னால கணிகண்ணன் போறான், பின்னால திருமலிசை ஆழ்வார் போறாரு, பின்னால பெருமாள் போறாரு. அப்படியே நடக்கிறாங்க. நைட்டு 1:30 மணி ஆயிடுச்சு. காட்டுக்கு நடுவுல அழகான ஒரு இது இருக்கு, இடம் கூடிய இடம் கிடைக்குது. போய் கணிகண்ணன் சோன்னு உட்கார்றான். எப்பா இனிமே நடக்க முடியாது. திருமலிசை ஆழ்வார் கூட உட்கார்றாரு. பெருமாள் மட்டும் சாமி இல்லையா, அவருக்கு மட்டும் ஒரு இருக்க கொடுத்து அங்க ஒரு திண்ணை இருக்கு, ஏப்பா அந்த திண்ணையில உட்காந்துங்கன்ட்டானுங்க. அவரு விடிய எலி காயறது ஓகே, எலி புழுக்கு ஏன் காயணும், இந்த ஆழ்வார்கள் கஷ்டப்படுறது ஓகே, அப்பேற்பட்ட சுவாமி, இந்த ஆழ்வார்களை படைச்ச சுவாமி ஏன் காயணும். அவரும் விடிய கொசுக்கடியில உட்காந்துருக்காரு. ஐயோ எப்படா விடியும்ட்டு. காலையில மன்னன் போய் கதவை திறந்து பாக்குறான், சுவாமி இல்ல. மன்னன் கேள்விப்பட்டு ஓடி வந்து குடுக்குடுன்னு ஓடி வந்து சுவாமி காலில் விழுறான். சுவாமி சொல்றாரு, எனக்கு தெரியாது, அவன்கிட்ட கேளு. அங்க போய் பார்த்தா அங்க திருமலிசை ஆழ்வார் உட்காந்துருக்காரு. அவரு காலில் விழுந்தா கணிகண்ணன் கேளு. சாதாரணமான ஆள் அவன் கணிகண்ணன், இலகிய மனசு உள்ளவன். அவன் உன்னை பார்த்தோன்னு மன்னனே வந்துட்டானா, ஐயோ நம்ம அப்ப சுவாமியை திரும்ப கூட்டு போயிடலான்ட்டு வாங்க அப்படின்னு திருமலிசை ஆழ்வார் அழைக்க, திருமலிசை ஆழ்வார் சுவாமி அழைக்க 3 பேரும் திரும்ப வேகமா வர்றாங்க. இப்ப சுவாமி கோயிலுக்கு வந்தார் இல்லையா, திரும்ப இவனுங்க ஏதாவது ஒரு பாடலை பாடி கிளப்பி விட்டுருவானுங்களோன்னு சுவாமி இடதுகையை வச்சு படுத்துட்டார். அந்த திருத்தலம் வந்து 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசம். அது பேர்